அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரலசைத்தல் தொடர்பாக தமது சந்தேகத்தை சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலே தாம் இருந்தபோது அங்கே தொழக்கூடியவர்கள் விரல் அசைக்காமல் தொழுவதாகவும், கட்டாரிலே தாம் இருக்கின்ற போது அங்கே உள்ளவர்கள் விரல் அசைத்து தொழுதார்கள் என்பதாகவும் தாம் கண்டதை இங்கே குறிப்பிட்டு, இதில் எது சரியானது, எதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் எம்மிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். விரலசைத்தல் என்பதை பொறுத்தவரையிலே அது ஒரு ஹதீதை விளங்குவதில் ஏற்பட்ட சர்ச்சையாகும். குறித்த அந்த செய்தியை குர்ஆன் ஹதீதோடு சம்பந்தப்பட்ட சில அறிஞர்கள் ஆதாரம் இல்லாத செய்தி என்று சொல்லுகிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய இன்னும் சில அறிஞர்கள் ஆதாரபூர்வமான செய்தி என்று சொல்லுகிறார்கள். இங்கே ஹதீதில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தின் காரணமாக, ஹதீதை ஆய்வு செய்கிற நேரத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பத்தின் காரணமாக, ஆய்வின் மூலம் பலமானது என்று வந்தவர்கள், ஆதாரபூர்வமானது என்று வந்தவர்கள் விரல் அசைக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அசைக்கிறார்கள். ஆய்வின் மூலம் பலவீனம் என்று கருதியவர்கள், ஆதாரமற்ற செய்தி என்று கருதினவர்கள் விரலை அசைக்காமல் நீட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எம்மை பொறுத்தவரையில குறித்த அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்திதான், அதில் எந்த முரண்பாடும் கிடையாது என்பதைத்தான் எமது ஆய்வில் சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலரமௌத்திலே இருந்து வந்து கவனிக்கிறார்கள். தூர பிரதேசத்திலே இருந்து வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்க்கிறார்கள். நபி அவர்களுடைய தொழுகையை அப்படியே விவரித்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் தான் குறித்த இந்த விரலசைத்தல் தொடர்பாகவும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விரலசைத்தல் செய்தி அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களிலே அதிகமானவர்கள் சுட்டி காட்டினார்கள். நபி அவர்கள் அத்தஹியா தஷஹுத் அத்தஹியா திருப்பிலே சுட்டி காட்டினார் என்று சொல்லுகிறார்கள். ஒரே ஒருவர் அசைத்தார்கள் என்று சொல்லுகிறார். இப்போது பிரச்சினை, அதிகமானவர்கள் சுட்டி காட்டினார்கள் என்று இருக்க ஒரே ஒருவர் மாத்திரம் அசைத்தார் என்று சொல்லுகிற போது முரண்பாடாக இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் நீட்டுவதைத்தான் எடுக்க வேண்டும். வேறு சில அறிவிப்புகளில் நீட்டினார் என்கிற வாசகம் இடம்பெறுவதனால் நாங்கள் நீட்டினார் என்கின்ற அடிப்படையில் உள்ள செய்தியை தான் எடுக்க வேண்டும் என்று குறித்த சாரார் முடிவெடுத்து விரலை நீட்ட வேண்டும் என்று ஆய்விலே அவர்கள் கருதி விரலை நீட்டுகிறார்கள். ஆனால் குறித்த இந்த செய்தி முரண்பாடு கிடையாது, இதை உடன்பாடு கண்டு விளங்க முடியும் என்று விரல் அசைக்கக்கூடிய சாரா சொல்லுகிறார்கள். அதைத்தான் நாமும் சரி காணுகிறோம். எப்படி என்றால், சுட்டி காட்டுதலை பொறுத்தவரையிலே இரண்டு விதமான சுட்டி காட்டுதல் இருக்கின்றன. ஒன்று அசைவோடு உள்ள சுட்டி காட்டுதல், இன்னொன்று அசைவில்லாத சுட்டி காட்டுதல். குறித்த இந்த செய்தியிலே அசைவோடு உள்ள சுட்டி காட்டுதல் சொல்லப்படுகிறதா, அசைவில்லாமல் சுட்டி காட்டுவது சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், அசைவோடு உள்ள சுட்டி காட்டுதல் என்பதை குறித்த அந்த ஒருவர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். குறித்த அந்த ஒருவர் அறிவிக்கின்ற அறிவிப்பின் மூலமாக இந்த செய்தியிலே வரக்கூடிய அஷார சுட்டி காட்டுதல் என்ற அந்த சொல்லுக்கு அசைவோட உள்ள சுட்டி காட்டுதல் தான் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த செய்தி முரண்பாடு கிடையாது, உடன்பாடாக விளங்கக்கூடிய ஒரு செய்தி தான். வேறு சில அறிவிப்புகளிலே நசபை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு நீட்டினான் நட்டினான் என்ற அர்த்தம். ஆனாலும் மொழி ரீதியாக நசபை என்ற சொல்லுக்கும் அஷார சுட்டி காட்டினார் என்ற அர்த்தம் இருக்கிறது. அசைவோட உள்ள சுட்டி காட்டுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது. அசைவோட உள்ள சுட்டி காட்டுதல் என்கிற அர்த்தம் இருப்பதினாலும், பொதுவான சுட்டி காட்டினான் என்ற அர்த்தம் இருப்பதினாலும், குறித்த இந்த செய்தி அசைவோட உள்ள சுட்டி காட்டுதலை தான் குறிக்கிறது என்று ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்வதினாலும், நாம்
அத்தஹியாத் தஷஹுத் இருப்பிலே விரலை ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் அசைக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். அசைப்பை பொறுத்தவரையிலே கையை உயர்த்தி பணிப்பது கிடையாது. அசைவுதல் என்பது கையை உயர்த்தி பணிப்பது கிடையாது. அதுக்கு ஹஃபுல் ரஃபு என்று சொல்லப்படுகிறது, உயர்த்துதல் தாழ்த்துதல். இங்கே சொல்லப்படுவது உயர்த்துதல் தாழ்த்துதல் கிடையாது. விரலை கிபிலாவின் பக்கம் நீட்டி சாட அசைக்க வேண்டும். கிபிலாவை விட்டும் விரல் மேலேயும் கீழேயும் சென்று விடாமல் நடுத்தரமான அசைவை தான் இது குறிக்கிறது. அப்படித்தான் இந்த தஹரீக் என்பது அந்த அசைவை தான் குறிக்கும் என்பதை அந்த சொல்லின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆகையினால் விரல் அசைப்பவர்கள் கூட கையை மேலும் கீழும் ஆட்டுவதை தவிர்த்து கொண்டு கிபிலாவை நோக்கி நீட்டி கிபிலாவில் இருந்து அந்த விரல் திரும்பி விடாமல் அசைக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அந்த தஹரீக் என்ற சொல்லின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். ஒருவர் எப்போது அத்தஹியா திருப்பிலே இருக்கிறாரோ இருந்த மாத்திரத்திலே அவர் விரலை அசைக்க தொடங்க வேண்டும். அவர் அடுத்த சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லது அடுத்த ரக்காத் எழும்புற வரைக்கும், ஒன்று அவர் அத்தஹியா தோதி சலாம் கொடுக்கிற வரைக்கும் அசைத்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது அடுத்த ரக்காத்துக்காக வேண்டி எழும்புகின்ற வரைக்கும் அசைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த செய்தியிலே நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆகையினால் குறித்த இந்த இரண்டு சாராரும் இரண்டு விதமாக செய்ததை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஹதீதிலே ஏற்பட்ட விளக்க முரண்பாட்டின் காரணமாகத்தான் இவ்வாறான நிலைமை தோன்றியது. இப்படியான கட்டங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஆலோசனையாக சொல்லுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக, இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், இதிலே எது சரி என்பதை எனக்கு காட்டிவிடு. இதிலே இரண்டு சாரா, குர்ஆன் ஹதீதை பேசக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீதுக்கு எதிரான பிதஅத்துவாதிகள், மதுஹபுவாதிகளை விட்டுவிடுங்கள். குர்ஆன் ஹதீதை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலே இரண்டு விதமான கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஆகையினால் இதிலே சரியான கருத்து எது என்பதை எனக்கு காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இப்போது நீங்கள் கேள்வி கேட்டது போன்று இதை படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதிலே எது சரியாக இருக்கும் என்பதை சற்று முயற்சி செஞ்சு பார்க்க வேண்டும். நீங்கள் இப்போது முயற்சி செய்திருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை வழங்க வேண்டும். இதிலே சரியான கருத்தை அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளத்திலே போட வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். சரியான கருத்து எது என்பதை நாங்கள் தேட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் மட்டும் போதாது, அதை தேடி அறிவதற்கு ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். அந்த முயற்சியின் பிற்பாடு உங்களுக்கு மனசிலே சரியாக படுவதை நீங்கள் அமுல்படுத்துகின்ற போது அது ஒரு கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கும், ரெண்டு கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பிலும் இருக்கும். சரியாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது சரியாக இருந்தால் உங்களுக்கு இரண்டு கூலி கிடைக்கப் போகிறது. தவறாக இருந்தால் ஒரு கூலி கிடைக்கப் போகிறது. காரணம், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறீர்கள், இரண்டாவதாக நீங்கள் அதற்காக வேண்டி முயற்சி செஞ்சிருக்கிறீர்கள். இவ்வாறான கட்டங்களிலே ஒருவர் தவறான முடிவை எடுத்தாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு கூலியை வழங்குகிறார். அது அல்லாஹ்வுடைய கிருபையிலே, கருணையிலே உள்ள விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஜ்திஹாத், மார்க்கத்திலே ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறார். சில ஹதீதுகள் பார்க்குகின்ற போது நமக்கு ஆதாரபூர்வமானதா ஆதாரம் இல்லாததா என்று அங்கே சில பிரச்சனைகள் தோன்றுகின்றன. உலமாக்கள் இது ஆதாரபூர்வமானது என்று சிலர் சொல்லுவார்கள், இன்னும் சிலர் ஆதாரம் இல்லை என்று சொல்வார்கள். இந்த கட்டத்திலே நாங்கள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். அதை கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆரம்பமாக அதற்காக வேண்டிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு கடைசியிலே ஒரு முடிவு சரியாகப்படுகின்ற போது அதை எடுத்து நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். அதை விடுத்து சவுதி அரேபியாவிலே அப்படி செய்கிறார்கள், எனவே அவர்கள் சரியாகத்தான் செய்வார்கள் என்றோ, அந்த அறிஞர் இப்படி செய்கிறார், அவர் சரியாகத்தான் செய்வார் என்றோ நாம் முடிவெடுத்து விடக்கூடாது. அவ்வாறு முடிவெடுத்தால் அது தக்லீத் என்ற கண்மூடித்தனமான பின்பற்றுதலுக்குள் கொண்டு போய் விட்டுவிடும். எந்த கூலியை நமக்கு கொண்டாந்து சேர்க்காது. ஆகையினால் இவ்வாறு நாங்கள் இந்த கட்டங்களிலே செயல்பட வேண்டும் என்பதை ஒரு அறிவுரையாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய நிலைப்பாடு ஹதீதை பார்த்த வகையிலே அந்த ஹதீது முரண்பாடான ஹதீஸ் கிடையாது.
அதிகமானவர்கள் சுட்டிக்காட்டினார் அறிவிக்க, ஒருத்தர் மட்டும் அசைத்தார் என்று அறிவிக்கிறார். எனவே முரண்பாடு என்று இந்த ஹதீஸை தட்ட முடியாது. சுட்டிக்காட்டுதல் என்பதற்குள் அசைவோட உள்ள சுட்டிக்காட்டுதல் இருக்கிறது. ஒருவரை நாங்கள் தூரத்திலே இருக்கின்ற போது அவரை கூப்பிடுகின்ற நேரத்திலே கையை அசைத்துத்தான் நாங்கள் கூப்பிடுவோம். அதற்கும் அஷார சுட்டிக்காட்டினான் என்றுதான் சொல்லப்படும். அதே நேரத்திலே ஒருவருக்கு வழிகாட்டுகின்ற போது அதோ இருக்கிறது அங்கே போங்கள் என்று நீட்டி காட்டுகின்ற நேரத்தில் அதுவும் சுட்டிக்காட்டுதல் தான். ஆனால் அது அசைவில்லாத சுட்டிக்காட்டுதல். அதனால் தான் அரபியிலே இஷாராத் என்று சொன்னால் சமிக்கைகளுக்கு சொல்லப்படுகின்றன. வீதி போக்குவரத்துக்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சமிக்கைகளுக்கு இஷாராத், சுட்டிக்காட்டுபவைகள் என்று சொல்லப்படுகிறது. பத்தி பத்தி நூறக்கூடிய அமைப்பிலே உள்ளவைகளுக்கு அதையெல்லாம் பயன்படுத்துவார்கள். ஆகையினால் அஷார என்ற சொல்லுக்குள் அசைவுல உள்ள சுட்டிக்காட்டுதலும் அசைவில்லாத சுட்டிக்காட்டுதலும் அமையும். குறித்த இந்த செய்தி அசைவோட உள்ள சுட்டிக்காட்டுதலை தான் குறிக்கிறது என்பதை அசைத்தார் என்று வரக்கூடிய செய்தியின் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நசப என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு அறிவிக்கக்கூடிய செய்தியும் நசப என்ற சொல்லுக்கும் விரலை அசைத்தார் என்ற அசைவு என்ற அர்த்தம் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு நாம் அசைத்தலை நியாயப்படுத்துகிறோம், அந்த சட்டத்தை அமுல்படுத்துகிறோம். எனவே எம்முடைய பார்வையிலே இது குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமானதும் இது 2 கூலியை பெற்றுத்தரக்கூடியதுமாக தென்படுகிறது. ஆகையினால் சரியாக இருந்தால் அல்லாஹு தஆலாவுக்குரிய 2 கூலியை நமக்கு வழங்குவான். தவறாக இருந்தால் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆய்வு செய்ததுக்காக ஒரு கூலியை நமக்கு வழங்குவான். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அதுபோன்று இதிலே எது சரியாக இருக்கும் என்பதை கேட்டு கொஞ்சம் படித்து அதுக்கு பின்னாலே ஒரு முடிவெடுத்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 2 கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் அது சரியாக இருந்தால் 2 கூலியை பெற்றுத்தரும். தவறாக இருந்தால் கூட அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு கூலியை வழங்குவான் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொண்டு உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹு தஆலா அதிகமாக்க வேண்டும். மார்க்கத்திலே விளக்கங்களை பெற வேண்டும். அதே போன்று மார்க்க சட்டத்திட்டங்களை பேர் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் அப்படி வாழ வைக்க வேண்டும். மறுமையிலே சொர்க்கத்துக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களை அனுப்ப வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுடைய கேள்விக்கு பதிலாக நாம் அதை சொல்லி முடிக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விரலசைத்தல் தொடர்பாக தமது சந்தேகத்தை சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சவுதி அரேபியாவிலே தாம் இருந்தபோது அங்கே தொழக்கூடியவர்கள் விரல் அசைக்காமல் தொழுவதாகவும், கட்டாரிலே தாம் இருக்கின்ற போது அங்கே உள்ளவர்கள் விரல் அசைத்து தொழுதார்கள் என்பதாகவும் தாம் கண்டதை இங்கே குறிப்பிட்டு இதில் எது சரியானது, எதை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் எம்மிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். விரலசைத்தல் என்பதை பொறுத்தவரையிலே அது ஒரு ஹதீஸை விளங்குவதில் ஏற்பட்ட சர்ச்சையாகும்.